வாங்க வாங்க. தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் தனியாக உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் மாதிரி என்னோட லவ் இருந்தாங்க. இப்போ உங்கள் கண் எதிரில் பைத்தியமாக தெரிகிற அந்த அருண் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரியுங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் என் ஃப்ரெண்டு தான். அவன் பேர் அருண் பிரகாஷ். நாங்களாம் அவருக்கு தான் கூப்பிடுவோம். ஒரு காலத்தில் ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அவன் நம்மள மாதிரி தான் இருந்தான். பட் ஆனால் அவன் அப்படி இல்லை. அது காரணம் ஒரு பொண்ணு தான், ஒரே ஒரு பொண்ணு தான். எல்லாரும் மாதிரியும் அவனை சந்தோஷமாக சிரிச்சுட்டு தான் இருந்தான். பட் நான் அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவன் அப்படி இல்லை. 2 பேரும் சின்சியராக தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பொண்ணு இப்போது அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னு தெரியல. அவன் ரொம்ப மற்றவங்கள மாதிரி இல்லாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க அம்மா. நல்லா போயிட்டு இருந்தவங்க லாவுக்குள்ளார நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. டெய்லியும் பிரச்சனை, ஒரு நாள் விடாமல் பிரச்சனை. ஏன்னு தெரியல. அதாவது பழக பழக பாலும் புளிக்குனாங்களே, அந்த மாதிரி தான். பழக பழக அந்த பொண்ணுக்கு இவனுக்கு பிடிச்சி போச்சு. என்னன்னு தெரியல. அதாவது ஏன்னு கேட்டால், இட்ஸ் நாட் ஃபேர். அவன்கிட்ட பணம் இல்லை, படிப்பு இல்லை, எல்லாம் இல்லை. இது ஒரு நொண்டு சாக்கு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதான் ஒரு பெரிய சாக்கப்பட்டுருச்சு. ஏன்னு தெரியல. வாங்க. பொதுவாகவே காதல்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் எல்லாராலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது கரை மாதிரி, காதல்ன்றது இந்த அலை மாதிரி. அதில் பிரச்சனைன்றால எப்பவுமே அடிச்சுட்டு தான் இருக்கும். அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், மற்றவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இதான் நானும் சொல்கிறேன், அவங்களும் அதான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். டேக் கேர்.